நமஸ்காரம். திருமலா திருப்பதி பாத யாத்திரை இது பார்த்திங்கன்னா 17வது ஆண்டு. புறப்படுற இடம் பார்த்திங்கன்னா சந்தான சீனிவாசல் பெருமாள் கோவிலிருந்து கால்நடையாகவே திருமலா திருப்பதி பாத யாத்திரை ஆரம்பிக்கிறோம். நமஸ்காரம் அனைவருக்கும். இப்போ நாங்கள் பெரியபாளையம் நோக்கி போயிட்டுருக்கோம். பெரியபாளையத்துக்கு இன்னும் எங்களுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. இன்று இரவு பெரியபாளையம் முதல் நாள் சென்றடைஞ்சிடுவோம். இந்த யாத்திரையில் வர குட்டி குட்டி நிகழ்வுகளை நாங்கள் ஒரு பதிவாக போடுறோம். நமஸ்காரம். நம்ம நடந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே பவானி அம்மன் பெரியபாளையம் ஆலயம் இருக்குது. அம்மனை சேவிச்சுட்டு அடுத்தது இங்கேருந்து புறப்படலான்னு அம்மனை தரிசிக்க உள்ளே போகிறோம். நன்றி. பதிமலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே திருவருள். நமஸ்காரம். இன்றைக்கி பாத யாத்திரையோட 2வது நாள். நம்ம வெற்றிகரமாக பெரியபாளையத்துலேருந்து சுருட்டப்பள்ளியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு அழகாக நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதை ஒரு குட்டி குட்டி பதிவு போடுறோம். அதை நீங்களும் பாருங்கள். திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே வருமிடர் தீர வந்தோம் ஐயாவே. என்னக்கா இருக்கு? சூப்பர்க்கா. காலைல டிஃபன் இதுதானே இங்கே? சரி கொடுங்க, உங்கள் கையால் ஒன்று கொடுங்க. அக்கா பேர் என்ன? சூப்பர். என்னதுக்கா? என்ன துவையல்க்கா இது? புதினா துவையல், ஏற்கால் சட்னி, வெங்காயம், காஞ்ச மிளகா. சூப்பர். நம்ம சென்னையில் இல்லை அவங்கவுங்க ஊரில் மேக்ஸிமம் இட்லி தோசை தான் சாப்பிடுவோம். மற்ற ஊரை விட சென்னையிலலாம் இட்லி தோசை சாப்பிட்றோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம கூழ் குடிக்க போகிறோம். கூழோட முக்கிய இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்ச்சி. இந்த மாதிரி நாங்கள் பாத யாத்திரை பார்த்திங்கன்னா இது இப்போது 50வது கிலோமீட்டரில் இருக்குமா சாமி? 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். ஸோ அப்படின்னும்போது இது நம்ம பசிக்கு ரொம்ப ஸ்டாமினாவும் கொடுக்கும், குளிர்ச்சியும் கொடுக்கும். சாமி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்களாம் டிஃபன் சாப்பிட்டீங்க. எனக்கு டிஃபன் கொடுக்கணுன்னு எங்களை வழிமத்தி கேட்குறாரு. அவருக்கு இப்போ நம்ம அவரோட டிஃபன் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காட்டுசல்லி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்க கோவில். பெரியபாளையம் தாண்டி சிப்காட்டுன்ற ஒரு ஏரியாவில் நம்ம ரைட் எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. இது காட்டுக்குள்ளே இருக்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்க. மதிய சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கோன்னா ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5.3 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து எங்கள் டீமோடு சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். வெற்றிகரமாக மதியம் வரையும் பயணத்தை முடிச்சிருக்கோம் தெரியும். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். கொஞ்சம் நேரம் தூக்கத்துக்கு இடையே துணியை கொஞ்சம் அலசி போட்டுட்டோம்னா நம்ம தூங்குறதுக்குள்ளே நம்ம துணி காஞ்சிரும். ஸோ அதோட வேலையை பார்த்துருவோம். இப்போது 4/2 பாத யாத்திரையில் நம்ம சிவன் கோயிலில் மதியம் உணவு முடிச்சிட்டோம். உணவு முடித்தோடனே பார்த்திங்கன்னா வழக்கமாக தூங்குகிற பழக்கம் இருக்கும். அந்த தூங்குகிற பழக்கத்தை இன்றைக்கி கொஞ்சம் மாற்றுவோமேனிட்டு கிரிக்கெட் விளையாடலான்னு எங்கள் சாமிங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பாருங்கள் நாற்று நட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஊத்துக்கோட்டைக்கு இன்னொரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். ஸோ இந்த இரவு பார்த்திங்கன்னா நாகலாபுரம் போய் சேர்ந்துச்சிடும். நாகலாபுரத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா பெருமாளோட அவதாரம் தச அவதாரத்தில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம், மச்ச நாராயணன் சொல்லுவாங்க நாகலாபுரத்தில். ஸோ இன்று இரவு அங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். சாமி அப்படியே எதிர்க்கிங்க இருங்க சாமி, எவ்வளோ நாற்று நட்டிருக்காங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு காரில் எவ்வளோ ஸ்பீடாக போகலாம், நடந்து போகும்போது நம்மளுக்கு இந்த பசுமையை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரையும் நாற்று நட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க விவசாயி சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைப்போன்னுட்டு. ஸோ அந்த சேரு தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதனால் நம்ம உணவை வீண் பண்ணாமல் நம்ம அதில் கடைப்பிடிப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் உள்ள சுருட்டப்பள்ளி சிவன் கோயில் பார்த்துருக்கோம். இங்கே நந்தி நேற்று சிவராத்திரினால இங்கே கோலாகலமாக இருக்குது.
இன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாண பதிவை ஒரு குட்டி பதிவை இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக இல்லாமல் பெருமாள் வந்து பார்க்கடல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கா மாதிரி படுத்து சயன கோலத்தில் இருப்பார். அதுதான் இந்த கோயிலோட விசேஷங்க. நாள் 2 சிறப்புடன் முடிந்தது. அடுத்த பாகத்தில் நாள் 3 பார்ப்போம். நன்றி.